அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே ஆர்ஆர்பி எக்ஸாமுக்காக வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அப்ளை பண்ணாதவங்க ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமோட லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை பார்த்திங்கன்னா February 22 தான். ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துருச்சு. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் வந்து January 23 ஆச்சு. ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் டேட் திருப்பி சொல்கிறேங்க, ஆர்ஆர்பி குரூப் டி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. இதோட லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை February 22. சரிங்களா? அதுக்குள்ளே அப்ளை பண்ணாதவங்களாம் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா rrbapply.gov.in அதில் போய் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் ஓபிசி, எம்பிசி, அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகிரி, விமன் கேட்டகிரி எல்லாத்துக்கும் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். தெளிவாக போய் அப்ளை பண்ணிடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆர்ஆர்பி குரூப் டியை பொறுத்த வரைக்கும் தமிழ் எக்ஸாம் நம்ம எழுதலாம். சரிங்களா? இந்த தமிழில் இதில் சிலபஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் எஸ்எஸ்சிக்காக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம். சரிங்களா? ஏன்னா சிலபஸ் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து சொல்லுவாங்கள்ல, ஒரே கல்ல ரெண்டு மாங்க, அந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் எல்லா சிலபஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கிளான்ஸ் நீங்கள் பாருங்கள். இதை பேஸ் பண்ணி அப்கமிங் வீடியோஸ் நிறைய வரும், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி எங்கள் அகாடமியில் வந்து கூடி சீக்கிரம் வந்து வர 23ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து அக்னி பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதோட அஃபிஷியல் வீடியோவும் உங்களுக்கு வந்து அப்கமிங்கில் எல்லாம் அப்டேட் ஆகும். நீங்கள் வந்து எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆர்ஆர்பி குரூப் டியோட மேக்ஸ் சிலபஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம். இந்த நம்பர் சிஸ்டத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர்ஸ் இருக்குது, நேச்சுரல் நம்பரா, ஹோல் நம்பரா, இன்டீஜரா, அது எல்லாமே வரும். அது இல்லாமல் இப்போ நம்ம அது கீழே டிவிசிபிள் ரூல்ஸு, ரிமைண்டரு, அது எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு போர்ட் மாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இதை பேஸ் பண்ணி தான் வரும். அதாவது சுருக்கமாக சொன்னால் சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் ஒரு கொஷின் வரும்லங்க, சிம்பிளிஃபிகேஷனை எப்படி போடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டெசிமலை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க, அடிச்சு நவுத்திட்டு போயிடலாம். பாயிண்ட்டு ரொம்பவே ஈஸி. பாயிண்ட்டில் 4 ஆப்ரேஷனுக்கு எப்படி ஈஸியாக போடணுங்கிறதையும் நம்ம வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம் நம்ம அகாடமியில். ப்ளஸ் இதில் வந்து ரெக்கரிங்னா என்ன, நான் ரெக்கரிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எப்படி ஷார்ட்டாக ஒரு செகண்டில் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பின்னங்கள். இந்த பின்னங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், இது வந்து ப்ராப்பராக, இம்ப்ராப்பராக, மிக்ஸ்டாக, அதாவது தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எப்படி மாற்றுறது, அதை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த ஒரு ஃப்ராக்ஷனுக்குள்ளேயே இன்னும் ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி உள்ள அந்த 1/1 + 1/, அந்த மாதிரி நிறைய சம்திங் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் எப்படி ஈஸியாக நம்ம போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது LCM HCF. இதுக்கும் ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் நம்ம, LCM HCF. நான் உங்களுக்கு அப்கமிங் ஒவ்வொரு டாப்பிக்குமே நாங்கள் வீடியோ சொல்கிறோம், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். நெக்ஸ்ட்டு சதவிகிதம். அளவியலை பொறுத்த வரைக்குங்க நம்ம வந்து மிஸ் பண்ணவே முடியாது. கம்பல்சரி நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து அளவியலில் வந்து உண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேரம் மற்றும் வேலை. இந்த நேரம் மற்றும் வேலை, நேரம் மற்றும் தூரம்லாம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஷார்ட்கட் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதை மட்டும் நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த தனி வட்டி, கூட்டு வட்டி கம்பல்சரிங்க. வட்டி இல்லாமல் எங்கேயுமே நமக்கு சம்ஸே கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு எஸ்எஸ்சி கொஷின்ஸ்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு 3 கொஷின்ஸ் 4 கொஷின்ஸ் உங்களுக்கு அதில் வந்து இப்போ கேட்டுட்டு தான் ஆகிறாங்க. சரிங்களா? ஸோ அதை நம்ம எப்படி ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லாபம் நஷ்டம், இயற்கணிதம், வடிவியல், முக்கோணவியல், அடிப்படை புள்ளி விவரங்கள், வர்க்கமூலம் பார்க்குறது. இந்த வர்க்கமூலம் பார்க்குறதுலேயே கனமூலம் சேர்த்து பார்த்துருவீங்க. வயசு எப்படி பார்க்கலாம், நாட்காட்டி, அப்புறம் கிளாக் சம்மந்தம் உள்ளது, அந்த டேபு, பைப்பு, அந்த சம்மந்தம் உள்ளது. ஸோ இது மட்டும் தாங்க மேக்ஸில். இந்த டாபிக்ஸ் மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணாலே நம்ம மேக்ஸ் ஈஸியாக முடிச்சிட்டோம். சரிங்களா? என்ன கொஷின் எத்தனை மார்க்ஸ்ங்கிறது உங்களுக்கு வந்து அப்கமிங் நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் பொறுத்த வரைக்கும் அனாலாகி, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பண்ணுறது, கோடிங், டீகோடிங்கு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், அங்கே ப்ளஸ் மைனஸ்னு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸுக்கு பதிலாக மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ்க்கு பதிலாக டிவிஷன் பண்ணுங்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் கொடுத்து அதை நம்ம வந்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. ரிலேஷன்ஷிப்பு, சிலகைசம் பொறுத்த வரைக்குமே சிம்பிளுங்க. இவ்வளோ தான் டாபிக் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம வந்துட்டு கரெக்டாக கவர் பண்ணாலே போதும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஜம்ப்ளிங்கு, வென்டேகிராமு. இந்த வென்டேகிராம் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது அண்டா ஆரா, அவ்வளோதான். தெளிவாக நீங்கள் பார்க்கணும், அவனுக்குள்ள ரிலேஷன் இருக்கா இல்லையா. இல்லாட்டி நம்ம அதை நாட்னு வச்சு நம்ம அந்த மாதிரி போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், முடிவு எடுக்கிறது, ஒற்றுமை என்ன, வேறுபாடு என்ன, எப்படி அதை கிளாஸிஃபை பண்ணலாம், டைரக்ஷன் சம்மு, ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆர்கியூமெண்ட் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, அது ரைட்டாக தப்பாக நம்ம சொல்கிறது. இதில் மெயின் ஒன்று சொல்கிறேங்க, ரீசனிங்கை பொறுத்த வரைக்குமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் கொஷினே கிடையாது.
ஸோ அவங்க ரவுண்ட் ஃபார்மில் உட்கார வச்சுருக்காங்களா, ஸ்ட்ரெயிட் ஃபார்மில் உட்கார வச்சுருக்காங்களா, நம்ம அதை பேஸ் பண்ணி சொல்கிறது. சரிங்களா? ஸோ இந்த டாபிக் மட்டும் தான் நம்மளுடைய ரீசனிங்கில் இருக்குது. அடுத்தது நம்மளுடைய ஜென்ரல் சயின்ஸு. இந்த ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுமே நம்மளுக்கு டாபிக்ஸ் உண்டு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சிபிஎஸ்சி புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நான் பர்டிகுலராக வந்து இதுதான் அப்படின்னு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அளவியலே இருக்குது அப்படின்னா, அந்த அளவியல் வந்து 6th, 7th, 8th, 9th, 10th என்ன இருக்குது எல்லாமே நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். இப்போ எஸ்சி யூனிட்னு ஒன்று இருக்குன்னா, அந்த எஸ்சி யூனிட் வந்து ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து ஃபுல்லுமே நம்ம வந்து பார்க்குற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்குமே. அடுத்தது தாங்க வெரி இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் அவேர்னஸ். சரிங்களா? இந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு படிக்கிறதுக்கு நம்ம தனியாக செய்யணுமா? டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, நியூஸ் பாருங்கள். சரிங்களா? டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் படிங்க, நியூஸ் பாருங்கள், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே பாருங்கள். எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட்டாக இருந்தாலே இப்போது இதுக்கு நீங்கள் தனியாக ஸ்பெசிஃபிக்காக எதுவும் செய்யணும் இல்லை. போகிற வழியில் அப்படியே சொல்லுவாங்கள்ல, காற்று வழி அந்த காதில் வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஜஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து போகிற போக்கில் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே போகணும். எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, ரீகால் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம ரிப்பீட்டடாக நம்ம நிறைய கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஒன்று புதுசாக ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா என்ன லான்ச் பண்ணுறாங்க, ஸ்கீமோட பேர் என்ன, இந்த ஸ்கீமோட இது என்ன, எல்லாமே தெளிவாக A to Z நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க டாபிக்ஸு. இதை மட்டும் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னாலே ஈஸியாக நம்ம ஆர்ஆர்பி வந்து அடிச்சிடலாம். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி திருப்பி சொல்கிறேன், அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் காய்ஸ்.